ரேபிடோவில் தான் வந்து ஸ்கேம் பண்ணுறான்னு பார்த்தா ஸ்விக்கியில் ஸ்கேம் பண்ண ஆரம்பிச்சான்னு நினைக்கிறேன். ஸோ உறவுகளே அங்கே பயங்கர கூட்டமாக இருக்குது. தம்பி ராமையா எனக்கு வந்து ஒரு போட்டியாளர் இருக்கான் உறவுகளே. அவன் தான் நம்ம லைஃப்பில் அவன் தான் நம்ம போட்டியாளராக நம்ம பார்க்க போகிறோம். அவனை தாண்டி நம்ம நம்பர் 1 ஆகிட்டோம். ஸோ அதுதான் என் கான்செப்ட்டு. அவன் பேர் வந்து சொல்லலாமான்னு தெரில, சொல்லிடலாமா? மாக்கா பண்ணா பாய். எல்லோருக்கும் வணக்கம் உறவுகளே. நம்ம உங்களோட மகேஷ் பேசுகிறேன். வெல்கம் பேக் டு மை நியூ வீடியோ vlog நம்பர் 166. சரி, ஓகே. இன்றைக்கி இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்ன தினமும் ஒரு கண்டென்ட்டாக போட்டுட்ருக்கோம். நம்ம என்ன செஞ்சுட்ருக்கோம் அதே ஒரு போட வேண்டியதான். இன்றைக்கி மறுபடியும் நான் ஸ்விக்கி ஓட்டு தான் வந்து வந்துருக்கிறேன். ஸோ அதனால் இன்றைக்கி நம்ம ஸ்விக்கி vlog தான் போட போகிறோம். இன்றைக்கி வழக்கம் போல் நம்ம ஸ்விக்கி ஒரு 15 ஹவர்லேருந்து ஒரு 18 ஹவர் கிட்ட நம்ம ஓட்ட போகிறோம். எவ்வளோ வருதுன்னு சொல்லி பார்க்க போகிறேன். ஏன் அப்படின்னா இது டிசம்பர் மாதம் இந்த நான்வெஜ் தான் பெருசாக நிறைய பேர் ஆர்டர் பண்ண மாட்டாங்க. எப்பவுமே இந்த லாஸ்ட் மாதம் கொஞ்சம் ஆர்டர் கம்மியாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் எவ்வளோ வருதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ அதான் நீங்கள் vlog இருக்கும் போது நான் இன்ட்ரோ வீடியோ எத்தனை மணி திரும்ப எடுக்கிறேன்? 1:59 தான் நான் இன்ட்ரோ வீடியோ எடுக்கிறேன். சரி, காலையிலேருந்து வீடியோ எடுத்துகிட்டே இருந்தேன். வேறு ஒரு மண்டைகளை திங்கிங் ஓடிட்டே இருந்துச்சு. சரி, இப்போ தான் இன்ட்ரோ வீடியோ எடுக்கிறேன். காலையிலேருந்து என்ன நினச்சுன்னு சொல்லி போய் பார்த்துட்டு வாங்க. ஸோ உறவுகளே, இப்போ ஃபஸ்ட் ஆர்டர் தான் டெலிவரி பண்ண போய்கிட்டு இருக்கோம்ப்பா. ஃபஸ்ட் ஆர்டர் எங்கே தெரியுமா போட்டிருக்காங்க? டெலிவரி பிக்கப் பண்ணியாச்சு. இப்போ டெலிவரி எங்கே போட்டிருக்காங்கன்னா, அதான் உறவுகளே அமரன் படத்தில் ஒரு ஷூட்டிங் ஹவுஸ் வரும் இல்லையா, முகுந்த் சார் வீடாக காமிச்சிருப்பாங்க இல்லையா, ஸோ அந்த வீடு தான் இப்போ போட்டிருக்காங்க. ரேப்பிடோ ஓட்டலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் வர நடந்துட்டு நினைக்கிறேன். ஆட்டோ டிரைவர்ஸ்லாம் அதெல்லாம் சில பிரச்சனைகள் ஆகுது. அவங்களெலாம் சுத்தமாக வர மாட்டேங்குது, அவங்க வாழ்வாதாரத்துக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. ஆனால் வந்து பப்ளிக் வந்து அவங்க காசு ரேட்டு கம்மியாக இருக்குது. அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ பார்த்தா ரேப்பிடோ நம்ம ஓட்டுறது நல்லதுன்னு தோணுது. ஆனால் இவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ ஓட்டினா நம்ம ஓட்டக்கூடாத மாதிரி ரேப்பிடோ ஓட்டினா சில பேருக்கு அதனால காசு வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி தோணுது. என்ன பண்ணுறதே தெரில. ஸோ அதனால் சில டைம் ஓட்டவும் மாட்டேன், ஒரு சில டைம் அப்பப்போ ஓட்டிகிட்டும் இருக்கும் ரேப்பிடோ. ஸோ பார்க்கலாம், நம்ம அப்பப்போ எப்படின்னா ரேப்பிடோ ஓட்டி ஒரு vlog போட்டு நான் ட்ரை பண்ணுறவருக்கு எப்படி தான் இருக்குது அப்படின்னா. மழை டைமில் சுத்தமாக ஆர்டரே வர மாட்டேது. ஸோ இவர்கள் அப்படியே வந்து வெள்ளிக்கிழமை ஆர்டரு வரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஆனால் வந்து இது வந்து கார்த்திகை மாதம் இல்லையா, ஸோ அதனால் நிறைய பேர் வந்து வீட்டில் மாலை போட்டிருப்பாங்க. ஆனால் நான்வெஜ்லாம் பெருசாக ஆர்டர் பண்ண மாட்டாங்க. ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். நான் ரீசெண்டாக ஒரு 2 நாள் முன்னாடி ஓட்டினேன். அப்பயே பெருசாக அந்தளவுக்கு வரல வரங்களே. முன்ன மாதிரி நேற்று ஒரு விஷயத்துக்காக ட்ரை பண்ணவர்களே, அது ஸ்டார்டிங்லேயே ஃபெயிலியராக முடிஞ்சிச்சு. அது ஸ்பான்சர்ஷிப் சம்மந்தப்பட்டது. காசு வராமல் தான் அதுவும் அந்த 1 கோடி சேனலில் சேர்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நினச்சேன். பட் அது ஸ்டார்டிங்லேயே வந்து அது முடிச்சு. ஆனால் நம்ம ட்ரை பண்ணலாம், அதுவும் ட்ரை பண்ணலாம். என்னப்போ இந்த கேட்டு சாத்தி வச்சுருக்காங்க. ஆனால் எப்படின்னா வரணும் V16 எங்கே ஃபஸ்ட் ஆர்டர் கொடுத்து முடிச்சிட்டோம்ப்பா. அக்காவே வந்து வெளில வந்து என்ன வாங்கிட்டாங்க. சூப்பர். ஸோ அப்புறம் இந்த வீடியோ தான் யாரா பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலில். ஸோ இங்கே தான் வந்து அமரன் படம் ஷூட்டிங் எடுத்தாங்க. சிவகார்த்திகேயன் வீடு இருப்பாங்க இல்லையா, ஸோ அது இங்கே தான் ஷூட்டிங் எடுத்தாங்க. பாருங்களே, இன்றைக்கி முதல்ல ஆர்டர் இந்த அப்பார்ட்மெண்ட்டில் போட்டிருக்காங்க டெலிவரி. ஆனால் இங்கே அமரன் படம் ஷூட்டிங் எடுக்கும்போது நம்ம டெலிவரி போடல. ரைட்டு விடுங்க. ஸோ உறவுகளே, இப்போ நம்ம எங்கே போயிட்டோம்னா ஃபஸ்ட் ஆர்டர் கொடுத்து முடிச்சோம். இப்போ ஸ்ட்ரைட்டாக எங்கே போயிட்டோங்கன்னா அங்கே சங்கீதா ரெஸ்டாரண்ட் அங்கே தான் போயிட்டுருக்கோம். பூந்தமல்லி ஹைவேல சங்கீதா ரெஸ்டாரண்ட் இல்லையா, இப்போ நம்ம அங்கே தான் போயிட்டுருக்கோம். ஏன் அப்படின்னா அங்கே போய்ட்டு சில பேர் நம்ம கால் பண்ணி பேச வேண்டியதெல்லாம் இருக்குது, நிறைய விஷயங்கள். ஸோ அதுக்காகவும் ப்ளஸ் பேக்கை நல்லா அங்கே நின்று கட்டுறதுக்காகவும் ப்ளஸ் நம்ம இன்டர்வியூ வீடியோ அங்கே உட்காந்துட்டு எடுக்கலாம் அப்படின்றதுக்காகவும் நம்ம அங்கே போயிட்டுருக்கோம். உறவுகளே, அப்புறம் இன்னொரு விஷயம், நான் ஒரு விஷயத்துக்காக மன்னிப்பு கேட்டுக்கிறேன் மனசார இந்த வாட்டி. என்ன அப்படின்னா, நான் வீடியோ தொடர்ந்து நம்ம சேனலில் தினமும் 6 மணிக்கு போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வாட்டி சொல்லியிருந்தேன் முன்னாடிலாம். ஆனால் என்னால் அதை ஃபாலோ பண்ணவே முடியல உறவுகளே. ஏன்றது உங்களுக்கே தெரியும். நான் வந்து வேறு ஒரு வேலை விஷயமா ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். அங்கே போய் வேலை செஞ்சேன், அதை எடுத்து என்னால் போட முடியாது. அதுக்காக தான் அதெல்லாம் நம்ம 1 கோடி சேலஞ்ச் பண்ணும்போது கண்டிப்பாக நான் போட தான் போகிறேன். அதெல்லாம் ஸோ இப்போதைக்கு அது தெரிய வேணான்றதுக்காக தான் நான் வந்து வச்சுருந்தேன். இந்த மாதிரி சொல்ல வார்த்தை சொல்லி சில காப்பாற்றாமல் முடியாமல் இருந்ததுக்கு மன்னிப்பு கேட்டிருக்கிறேன். ஏன் அப்படின்னா நம்ம சேனலில் வந்து நம்ம யூடியூப் சேனலில் 20,000 பேர் சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. நம்ம யூடியூப் சேனலுக்கு 1 லட்சம் பேர் 1 மில்லியன் 10 மில்லியன் வரலாம் ஆசைப்படுறது என்னோட ஜாஸ்தி சில பேர் இருக்காங்க. ஒரு 4 பேர் உண்மையாக நமக்காக தினமும் கேட்பாங்க, வீடியோ போடுங்க அப்படின்ட்டு. ஸோ அவங்களுக்காகவாச்சும் அதுக்கப்புறம் தொடர்ந்து போட ட்ரை பண்ணுறவர்கள். என்ன ஒன்றுனா, ஸோ நம்ம ஸ்விக்கியில் வேலை பார்க்குற போது நம்ம அதை போட்டால் 4 பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நம்ம போகிறோம். ஸோ நான் என்னென்ன பண்ணிகிட்டு இருக்கேன் எடுத்து போட்டால் அது எல்லாம் பார்ப்பாங்கன்றது எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. ஸோ இதை போட்ட என்டர்டெய்னிங்காக இருக்குமான்றது எனக்கு ஒரு மாதிரி இருந்துகிட்டே இருக்குது. நான் போடலான்னு நினச்சிருந்தோம், அப்படி தோணிடுச்சு போட வேணாம் அப்படின்ட்டு. சரி, அதனால சில நாள் போட முடியாமல் போயிடுச்சு. பட் இதுக்கப்புறம் நான் என்ன நடந்தாலும் நான் போடுறேன். வரங்களே, எங்கே போனாலும் எடுத்து போட ட்ரை பண்ணுறேன். ஸோ உறவுகளே, இந்த டைமில் கரெக்டாக ஆர்டர் சவுண்ட் அடிக்குது. ஓகே, பின்னாடி தான் உறவுகளே செகண்ட் ஆர்டர் கொடுத்து முடிச்சோடனே மறுபடியும் தேர்ட் ஆர்டர் போட்டாங்க. 58 ரூபா ஆர்டர் போட்டிருக்காங்க உறவுகளே. சரி, ஓகே. அப்புறம் வந்து நேற்று வந்து மழை பெஞ்சது இல்லையா, அப்போ பைக் வந்து மழையில் நின்றுட்டு இருந்தது. அப்போ வந்து நம்ம சீட்டில் வந்து ஆல்ரெடி லைட்டாக கிழிஞ்சிருக்கு. அதை தண்ணி தேங்கி பின்னாடிலாம் ஒரு நனைஞ்சி போச்சு உறவுகளே. உறவுகளே, இப்போ நம்ம 3வது ஆர்டர் பிக்கப் பண்ண போயிட்டுருக்கோம்ப்பா. அப்புறம் செகண்ட் ஆர்டர் பிக்கப் பண்ணுற இன்ஸ்டாமார்ட்டில் வந்து எத்தனை பேர்? 1 2 3
நம்ம ஒரு 5 நிமிஷம், அதாவது அங்கே போய்ட்டு ரஃபாக ஒரு ஆர்டர் மாதிரி போடுவாங்கள்ல, அங்கே போய்ட்டதுக்கப்புறம் நம்ம இன்ஸ்டாமார்ட் போய்ட்டதுக்கப்புறம் அங்கே போய் ரீச் ஆகிட்டதுக்கப்புறம் அதுக்கப்புறமா நம்மளுக்கு ஒரு ஆர்டர் வரும். ஸோ அப்படி நின்றுட்டு இருக்கும்போது கரெக்டாக 3 பேர் நம்மகிட்ட வந்து பேசினாங்க. இருக்குது 3 பேருமே நம்ம சேனல் அப்போ பார்த்துருக்காங்களாம், சந்தோஷமாக இருந்துச்சு. அப்புறம் ஒரு ப்ரோ, அந்த ப்ரோ வந்து காலேஜ் படிப்பார் நினைக்கிறேன். அவர் வந்து நம்ம கூட ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு போனார். ப்ரோ ஒரு ஃபோட்டோ ப்ரோ அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட பேசும்போது நல்லா ஜாலியாக இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் சுகி ஓட்டம் நிறைய பேர் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கு. அது மூலிமா எனக்கு பயங்கர சந்தோஷமாகவே இருக்குது. சரிடா மகேஷ், 1 கோடி சேலஞ்ச் ஆரம்பிக்க போது இன்னும் 11 நாள் தான் இது வெளில, என்ன பிளான் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா பெருசாலாம் எக்ஸ்பெக்டேஷன் வச்சுக்காதீங்க. ஆனால் 2 வருஷம் நம்ம 1 கோடி அச்சீவ் பண்ணியே காட்டுவோம். உறவுகளே 3 ஆர்டர் முடிச்சுட்டு இப்போ ஸ்ட்ரைட்டாக சங்கீதா நோக்கி ஓடிட்டுருக்கோம். என்ன பார்த்துட்டிங்களா? சரி, ஓகே. இப்போ கரெக்டாக 3 ஆர்டர் முடிச்சிட்டோம். இப்போ 4வது ஆர்டர் 5வது ஆர்டர் சங்கீதாவில் தான் போட்டிருக்காங்க. ஸோ அங்கே தான் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த டைமில் மறுபடியும் ஏகப்பட்ட திங்கிங் மண்டைகள் ஓடிட்டுருக்கவர்களே. ஸோ 4 பிஸ்னஸ் ஐடியா இருக்குது. 4 பண்ணணும்னு சொல்லி ஃபியூச்சர் இந்த பிஸ்னஸ் ஐடியா தான் இருக்குது. ஆனால் இது 4 பண்ணுறதுக்குமே இப்போ முன்னாடி ஒரு அதுக்கு அதான் ஒரு மண்டையில் ஓடிக்கிட்டே இருக்குது திங்கிங்கு. நம்ம 136 ரூபா தான் லேன் பண்ணியிருக்கோம். 2 ஹவர் 54 நிமிஷம் நம்ம லாகின் வந்திருக்கோம். 3 ஆர்டர் பார்த்துருக்கோம். இப்போ 4வது 5வது ஆர்டர் போட்டிருக்காங்க. ஒரு ஆர்டர் ரெடி ஆகிடுச்சு, ஒரு ஆர்டர் ரெடி ஆகலை. ஃபஸ்ட் ஆர்டர் 20 ரூபா தான் வந்துச்சு. என்னடா வெறும் 20 ரூபாய்க்கு மாங்காட்டு தூக்கி போட்டுருக்காங்களே அப்படின்னு சொல்லி பார்த்தா ப்ளஸ்ன்னு சொல்லி இன்னொரு ஆர்டர் காட்டுது. அது ஒரு 70 ரூபாய்க்கு மேலே காட்டுது. உறவுகளே, அப்புறம் இன்னொரு விஷயம். ஸோ போன வீடியோ பார்த்து நம்ம உறவுகளுக்கு தெரியும். ஸோ நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்து ஒரு விஷயம் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தோம். என்ன, வாழ்க்கையில் போட்டி ரொம்ப முக்கியமாக இல்லை தன்னைத்தானே போட்டியாக நினச்சிக்கணுமா? நான் அடுத்த வீடியோ சொல்கிறேன் எனக்கு எப்படின்னு சொல்லி நான் அதை ஃபாலோ பண்ண போகிறேன்னு சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ சொல்லிடலாமா எனக்கு யார் போட்டி அப்படின்னு சொல்லி? என்ன போட்டி எனக்கு முக்கியமாக இல்லை வந்து அடுத்தவங்களை போட்டியெல்லாம் வச்சுக்கலாமா? ஏன் அப்படின்னா நம்ம சின்ன வயசுலேயே ஸ்கூல்லேருந்தே சொல்லி நம்ம கேட்டிருப்போம், போட்டு படிங்க, அப்போ தான் நம்ம நல்லா படிக்க முடியும். ஸோ ஜிம்லாம் கூட அவங்க 20 பண்ணால் நம்ம 25 பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போட்டி வந்து ஒரு நல்ல விஷயமா நான் எதை ஃபாலோ பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ நான் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். சொல்லிடலாமா? எனக்கு வந்து ஒரு போட்டியாளர் இருக்கான் அவர்களே. அவன் தான் நம்ம லைஃப்பில், அவன் தான் நம்ம போட்டியாளராக நம்ம பார்க்க போகிறோம். அவனை எப்படியாச்சும் நம்ம லைஃப்பில் தாண்டியே ஆகணும். அவனை தாண்டி நம்ம நம்பர் 1 ஆகிட்டோம். ஸோ அதுதான் என் கான்செப்ட்டு. அவன் பேர் வந்து சொல்லலாமான்னு தெரில. சொல்லிடலாமா? சரி சொல்லிடுறேன். இதெல்லாம் இருக்குது. அவன் பேர் வந்து மகேஷ். ஸோ எனக்கு நானே தான் ஒரு போட்டி, நான் நல்லா யோசிச்சு முடிய மாட்டேன். நமக்கு வந்து யாரையுமே நான் இப்போ சொல்ல கேட்டுக்கோங்க, இது கடைசி வரைக்கும் இதுதான் நான் ஃபாலோ பண்ண போகிறேன். எனக்கு வந்து என் லைஃப்பில் யாருமே எனக்கு போட்டி கிடையவே கூடாது. நமக்கு நம்ம தான் போட்டி. நேற்றை விட எனக்கு முன்னேறியே ஆகணும். இதுதான் வந்து நான் சின்ன வயசுலேருந்து இதுதான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். பட் இப்போ ரீசெண்டாக வந்து எனக்கு ஒரு அண்ணா சொன்னாங்க, ஒரு அண்ணாகிட்ட வேலைக்கு கொஞ்சம் பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டமாக அந்த அண்ணாகிட்ட தான் கொஞ்சம் நாள் சுற்றிட்டு இருந்தேன். ஸோ அந்த அண்ணா சொன்னது அதுதான், போட்டி வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம்னு சொல்லி. அதனால கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருந்தேன். ஏன்னா சின்ன வயசுல சொல்லி கேள்விப்பட்டிருப்பேன் இல்லையா, டீச்சர்ஸ்லாம் சொல்லியிருப்பாங்க போட்டி போட்டு படிங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் ஜிம்மெல்லாம் கூட ஒருத்தர் 20 பண்ணார்னா அடுத்த 25 பண்ணுவார். ஸோ அதனால் போட்டி போடலாமா இல்லை தனியாக போட்டி வச்சுக்கலாமா அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்டே இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் கடைசியாக முடிய மாட்டேன். எனக்கு நான் தான் ஒரு இல்லை போட்டி, யாருமே எனக்கு போட்டி கிடையவே என் வாழ்நாளில். ஸோ அதை நான் சொல்ல நினச்சேன். இன்றைக்கி 2 பண்ணோன்னா நாளைக்கு 3 பண்ணோம், அடுத்த நாள் 4 பண்ணோம், அப்புறம் 10 20 அப்படின்னு சொல்லி நமக்கு நம்மளே தான் போட்டி. ஸோ நம்ம கூட ஓடுறவங்க 1000 2000 கூட பண்ணிட்டேன். நம்மளால கவலை இல்லை. நம்ம 2 பண்ணோம், அடுத்து 3 பண்ணன்றதை நான் ரொம்ப தெளிவாக இருக்கேன். உறவுகளை அந்த ஆர்டர் கொடுத்து முடிச்சிட்டோம்ப்பா. ஸோ இதில் வேறு 20 ரூபா டிப்ஸு போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ப்ரோவே வந்து பின்னாடி வந்து 50 ரூபா டிப்ஸு கொடுத்துட்டு போனார். உறவுகளே சந்தோஷம். இப்போ அடுத்த ஆர்டர் வந்து கேஷ் ஆன் டெலிவரி. ஓகே, 577 ரூபா. ஸோ அப்புறம் இந்த ஆர்டர் கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் 3 குட்டி பசங்க, நான் அந்த வீடியோ இதுக்கப்புறம் தான் ஆன் பண்ணிட்டு வரேன். ஸோ 3 குட்டி பசங்கன்னு சொல்ல முடியாது, ஒரு 12வது அந்த மாதிரி படிச்சுட்டு இருப்பானுங்க. 3 பேர் பைக்கில் இருந்தாங்க. நம்மளே பார்த்துட்டு இருந்தாங்க. நம்ம அந்த ப்ரோ கிட்ட 50 ரூபா வாங்கும்போது என்னடா அது ப்ரோ டிப்ஸ் கொடுக்கும்போது பார்த்துருக்காங்களே, சரி டிப்ஸ் கொடுக்க நினச்சிருப்பாங்க அப்படின்ற மாதிரி நான் அந்த திங்கிங் மைண்டுக்குள்ளே போட்டுருந்தேன். அப்புறம் ப்ரோ உங்களை எங்கேயோ பார்த்தாம இருக்கு ப்ரோ அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் வந்து ப்ரோ 1 லேக் சேலஞ்ச் பார்த்துருப்பீங்களா ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டேன். அப்படின்னு சொல்லி 3 பேருமே சொன்னாங்க. நல்லா இருந்துச்சு, சந்தோஷமா. ஃபோட்டோவா தெய்வங்க தான் வருவார்களே. என் வீடு இங்கே தான் ப்ரோ இருக்குது, கும்மஞ்சாடி தான். அப்படியே அம்மஞ்சாடி தானா? தளபதி தானே? ஆமாம் ப்ரோ. போர்ட்ரேட்டில் அவன் ஃபோனில் வரவே வராது ப்ரோ. நல்லாவே நார்மல் சொல்ல முடியா? எப்படி விளாட்றாங்க ப்ரோ? vlogல வரீங்களா?
அவருக்கு நான் சொல்லிட்டு வந்துடுறேன். நம்ம யூடியூப் சேனல் பேர் சூப்பர் சன். அதில் வரும் சூப்பர் சன் எஸ்என். நீங்கள் இன்ஸ்டாகிராமில் பார்த்துருக்கீங்களா? சரி பாய் ப்ரோ, பாய் பாய். அவர்களை நான் சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா, செய்யுங்க தான் பார்த்துட்டு இருந்தாங்க. 1 lakh அரேஞ்ச் ப்ரோ அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. கரெக்டாக வந்து அவங்களே வந்தாங்க நம்ம கூட ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பாருங்கள், இல்லை இன்ஸ்டாகிராம் இந்த அளவுக்கு நம்மளை ரீச் பண்ணி விட்டுருக்கு நிறைய பேர்கிட்ட. ஹாப்பி உறவுகளே. அப்புறம் வந்து 24 hours நான் ஸ்டாப் ஸ்விக்கி டெலிவரி அந்த வீடியோ இருக்கு இல்லையா, அதை வந்து வர சண்டே நான் போட்டுறேன். ஏன்னா வர மண்டே வந்து நமக்கு கொஞ்சம் வேலை இருக்குது. மண்டே நம்ம ஸ்விக்கி ஓட்ட முடியாது. சரி, அதை நம்ம வெடிகாலம் வரைக்கும் நம்ம ஓட்டினா கூட ஒரு 4 hour தூங்கிட்டு மறுபடியும் நான் அடுத்த வேலையை நான் பார்க்க போய்க்கிறேன். வீட்டுக்கு வந்து சரி 3 சைக்கிள்லான்னு பார்த்தா டக்குனு ஒரு ஆர்டர் போட்டாங்க. சரி 20 ரூபா இருக்குன்னு பார்த்தா 140 ரூபா ஆர்டர். நல்ல ஆர்டர் தான். அதுவும் எங்கே பூந்தமல்லியில் பிக்கப் போட்டு ஸோ அங்கே போடுறாங்க நம்ம சங்கீதா கிட்ட 140 ரூபாய்க்கு ஒர்த்து. இல்லை டைம் கரெக்டாக 3:02 ஆயிடுச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக கம் பண்ணிட்டாங்க பார்த்தீங்களா. ஃபஸ்ட்டு எவ்வளோ பஸ் இருக்கும் பூஸ்ட்டு, கொஞ்சம் கொஞ்சமாக கம் பண்ணிட்டாங்க. இப்போ நம்ம சாப்பிட்ற டைம் இல்லை. சாப்பாடு எங்கள் வீட்டில் இப்போ தான் செஞ்சுன்னே இருக்கிறாங்க. ஆர்டர் போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. வாங்க சீக்கிரமாக போகலாம். அதுக்கு முன்னாடி இன்னொரு சின்ன ஒரு கவலையான விஷயம்ப்பா. என்ன அப்படின்னா, இந்த கோப்ரோ இருக்கு இல்லையா, ஸோ கோப்ரோனா அதுக்கப்புறம் யாரும் வாங்க போகிறீங்க, யூடியூப் சேனலாக வாங்க போனீங்கன்னா ஸோ இந்த பேட்ரின்னு ஒன்று இருக்கும். அந்த பேட்ரி வந்து ஒரு பேட்ரி வந்து 6 ஹவருக்கு மேலே நிற்காது. அந்த பேட்ரி என்ன பார்த்தீங்கன்னா, நீங்கள் சார்ஜ் போடும்போது 2.5 ஹவருக்கு மேலே நீங்கள் போடக்கூடாது. 2.5 3 இந்த ஹவருக்கு போடக்கூடாது. 4 வந்து அப்போ 1 lakh சார்ஜ் பண்ணிட்டு இருக்கும்போதெல்லாம் அந்த பேட்ரி போட்டு விட்டுருவேன். காலைல தான் கிட்டத்தட்ட ஒரு 4 ஹவர் 5 ஹவர் 6 ஹவர்லாம் பண்ணிகிட்டே இருக்கனால அந்த பேட்ரி ஒன்று 2500 ரூபா உப்பி போய் ஒரு பேட்டரி போயிடுது. ஆல்ரெடி ஒரு பேட்டரிக்கு மேலே போயிடுச்சு. ஸோ இன்னொரு பேட்டரி ஏதோ சம்திங் ஆச்சு. இப்போ இன்னொரு பேட்டரி உப்பை பார்க்குது. ஸோ அதனால் சார்ஜர் அளவு மீறி போடாதீங்க ஒரு. ஸோ இந்த டைமில் இங்கே ஒரு டெலிவரி கொடுக்க வந்தோம். ரொம்ப அலைய விட்டுருச்சு அவர்களே, ரொம்ப அலைய விட்டுருச்சு. ஸோ டெலிவரி வேலையை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங்கில் அட்ரஸ் கண்டுபிடிக்கும் போது ஒரு சில டைம் அப்படி தான் ஒரு தப்பாக காட்டும். ஸோ இது வந்து மெயின் ரோட்லேருந்து அப்படியே உள்ளே வர மாதிரி இருக்குது. எனக்கு அப்படிக்கா ஒரு குடுக்கோலிக்கு போயிட்டு அப்படி காமிச்சு அப்படியே போச்சு பாருங்கள் எவா. ஸோ அந்த டைம் அந்த பேட்ரி வேறு இதுவாகிடுச்சு. ஸோ அதை ஆஃப் பண்ணி பேக்கில் வச்சுருந்தேன். இப்போ இன்னொரு பேட்ரி போட்டு தான் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரிலாம் சில டைம் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இருக்கும் அவர்களே. ஸோ இதெல்லாம் தாண்டி தான் கஷ்டப்பட்டு தான் கொடுத்தாகணும். ஒரு சில டைம்லாம் போக நிறைய இடங்களை பழகிட்டதுக்கப்புறம் நம்மளுக்கு ஈஸி ஆகிடும். ஊருக்குள்ள பசி வேறு கொஞ்சம் நல்லா இருக்குது. இந்த டைமில் சாப்பிட்டா தான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா டைமை மீறி நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா உடம்பு ஒரு மாதிரி தான் இருக்கும். கரெக்டான டைமில் கரெக்டாக சாப்பிட்டுடணும். ஸோ வீட்டுக்குள்ளே போகிறதுக்குள்ளே ஆர்டர் போட்டுருவான்னு தெரியும். அதனால தான் அந்த பக்கமே நான் போகவே இல்லை. ஸோ அளவுக்கிட்ட வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். கரெக்டாக வீட்டுக்கு போகும்போது கரெக்டாக ஆர்டர் போட்டுருவாங்க. சரி போகாமலே இங்கேயும் நான் சாப்பிட்டேன் சொல்லி முடிவு பண்ணால் அதே மாதிரி இங்கேயும் ஆர்டர் போட்டாங்க. ஸோ ஊருக்குள்ளே அங்கே பயங்கர கூட்டமாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு யாரோ செலிப்ரிட்டி தான் யாரும் வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். யாருன்னு போய் பார்க்கலாமா? யார்? ஊருக்குள்ளே தம்பி ராமையாண்ணா அதை ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க பாருங்க. எல்லாம் ஷூட்டிங் நடக்குது. ஒரு வேலை தம்பி ராமையா சார் தான்ப்பா போகிறாரு. மாக்கா பண்ணாப்பா மாக்கா பண்ணா பாய் பாயின்ட்டு போகிறாரு. சூப்பர்ப்பா. வேறு யாருனா செலிப்ரிட்டி வந்துருக்காங்களா பார்க்கலாமா? வாங்க போகலாம். சச்சோ இந்த கேமராலாம் பார்த்தாலே ஒரு மாதிரி ஜாலியாகுது. வரல டிராஃபிக் ஜாம் ஆகிட போகுதுங்க. நம்மளுக்கு ஆர்டர் வேறு போடல வரல. ஷூட்டிங் கிட்டிங் எதாவது பார்த்துட்டு கூட போகலாம். அண்ணா இங்கே என்ன ஷூட்டிங் என்ன நடக்குது? அதுக்கப்புறம் அப்படியே நம்ம ஓட்டிகிட்டே இருந்தோமா. நைட்டு 10 மணி வரைக்கும் அப்படியே ஓட்டிகிட்டே இருந்தேன். மைண்டில் வேறு திங்கிங் வந்துட்டு லைஃப்பை பற்றி திங்க் பண்ணிவிட்டு அப்படியே அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு அப்படியே ஓட்டிகிட்டே இருக்கும்போது நைட்டு ஒரு 10 மணிக்கிட்ட ஒரு ஆர்டர் போட்டாங்க. என்ன ஆச்சு அப்படின்னா அது ஒரு பெரிய ஸ்கேம். அது என்ன நினச்சி கொஞ்சம் பார்த்துட்டு வாங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்கன்ட்டு. ரேப்பிடோவில் தான் வந்து ஸ்கேம் பண்ணுறான்னு பார்த்தா ஸ்விக்கியில் ஸ்கேம் பண்ண ஆரம்பிச்சான்னு நினைக்கிறேன். வந்து காசாகிரான் கேஷில் எப்பவும் வரும் இல்லையா, அங்கே தான் ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க. கேஷ் ஆன் டெலிவரி போட்டிருக்காங்க. ஆனால் இந்த பார்த்தா அந்த மாதிரி ஒரு ரூம் நம்பரே கிடையாது. அந்த மாதிரி ஒரு ரூம் நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ கேஷ் ஆன் டெலிவரி வந்து 1400 ரூபாய்க்கு மேலே போகுது. கால் பண்ணால் வந்து ஹிந்தியில் பேசுகிறாரு. எனக்கும் அப்படி தான் இந்த ப்ரோக்கு அப்படி தான் ஆயிடுச்சு. மேம் இங்கே லொக்கேஷன் வந்துட்டேன். ஆனால் வந்து அந்த அப்பார்ட்மெண்ட் காசாகிரான் கேஸ்ட்னு சொல்லி அந்த அப்பார்ட்மெண்ட் போட்டிருக்காங்க. அந்த டோர் நம்பர் வந்து தப்பாக கொடுத்துருக்காங்க. அதுவும் இல்லாமல் கால் பண்ணால் ஹிந்தியில் பேசிகிட்டு இருக்காங்க. ஓகே மேம். ஓகே சொல்லுங்கள். ஓகே மேம். இல்லை நான் எதுவுமே சொல்லலை மேடம். ஓகே புது விதமான ஸ்கேமாக இருக்குமா என்னன்னே தெரியலையே. ஆனால் இந்த வீட்டில் அந்த மாதிரி ஒரு நம்பரே கிடையாதுல்லண்ணா.
அந்த மாதிரி ஒரு நம்பரே கிடையாது. எப்படி இவங்க இப்படி போட்டிருக்காங்க? அதுவும் இந்த காசாகல் கேன்சல் இது கொட்டல்ட்டு இதே டெலிவரி தான் போட்டிருக்காங்க, இதே மேலே இருக்காதுலாம். இப்போ அங்கே என்ன ஆச்சுன்னு சொல்லி உங்களுக்கு தெளிவாக சொல்லட்டுமா? முக்கியமாக டெலிவரி பண்ணுறாங்க எல்லாம் தெளிவாக கேளுங்க. ஏன்னா உங்களுக்கு இந்த ஸ்கேம் வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்குது. இது எதனால் அவங்க இந்த ஸ்கேம் பண்ணுறாங்கன்னு சொல்லி எனக்கு இப்போ வரைக்கும் என்னால் புரிஞ்சிக்க முடியல. நம்ம ரேப்பிடோவில் எப்படி அந்த ஹிந்தி மொழி பேசுகிறவங்க, ஹிந்திக்காரங்க நம்ம சொல்ல முடியாது இல்லை, ஏன்னா ஹிந்தி பேசுகிறவங்க நிறைய நல்லவங்களும் இருக்காங்க. ஹிந்திக்காரங்கன்னு சொன்னால் அவங்க மொத்த பேரும் சொல்கிற மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு சில பேர் பண்ணுறது தவறில்லை. இந்த மாதிரி தவறு பண்ணுறவங்க, அதுவும் கஷ்டப்படுறவங்ககிட்ட எப்படி தான் ஸ்கேம் பண்ணி இந்த மாதிரி தான் நான் ரேப்பிடோ ஓட்டிகிட்டு இருக்கும்போது என்ன 3000 ரூபாய் நான் ஏமாந்துட்டேன். நான் வந்து நல்லா இருந்துட்டு போங்கன்னு சொல்லி விட்டுருவேன். ஆனால் வந்து சில பேர் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கும்போது, நானே வந்து ரொம்ப கஷ்டத்தில் தான் இருந்தேன். ஸோ அப்படி வாங்கும்பொழுது சரி போனால் போதும் விட்டுருவோம். ஆனால் எல்லாருக்கிட்டையுமே அப்படி பண்ணும்பொழுது எப்படி தான் இந்த மாதிரி பண்ணுறதுக்கு ஒரு மனசு வருதுன்னு தெரில. ஸோ இவங்கெல்லாம் கையில் மாட்டினாங்கன்னா செம்ம கோவம் இருக்குது. என்ன ஸ்கேம் நடந்துச்சுன்னு உங்களுக்கு சொல்கிறேன். சரி இப்போ உங்களுக்கு நடந்துச்சு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் மட்டுமா? நான் வழக்கம் போல் வந்து டெலிவரி பண்ணிட்டு போயிட்டே இருந்தேன். ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் டெலிவரி போட்டிருந்தாங்க. சரி ஓகே, நான் அந்த அப்பார்ட்மெண்ட்டில் வந்து இன்ஸ்டாமார்ட் நம்ம எடுத்துகிட்டு போனோம். ஒரு 1400 ரூபாய்க்கு மேலே கேஷ் ஆன் டெலிவரி ஃபுட்டு ஆர்டர் போட்டாங்க. 1400 ரூபாய் நம்ம கஸ்டமர் தான் போய் வாங்கணும். அந்த மாதிரி டெலிவரி பண்ணும்போது கேஷா கிராண்ட் கேஷ்ன்னு சொல்லி ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட், அங்கே தான் வந்து நம்ம டெலிவரி கொடுக்க போயிட்டு இருந்தோம். அங்கே போனோடனே எப்பவுமே நம்ம செக்யூரிட்டி என்ட்ரி பண்ணணும் இல்லையா, இந்த டோர் நம்பர்லாம் சொல்லணும். ஏன்னா டெலிவரி பண்ணுறோம்னா டோர் நம்பர்லாம் வந்து நம்ம சொல்லணும், வாட்ச் பண்ணிட்டேன். அது மாதிரி நம்ம சொல்லும் பொழுது அப்படியே ஒரு டோர் நம்பரே இல்லைப்பா அப்படின்னு சொல்லி அந்த செக்யூரிட்டி என்ன சொல்கிறாங்க. ஆனால் இங்கே தானே போட்டிருக்கு கேஷ் ஆகிற கேஷ் இந்த தானே போட்டிருக்கு பாருங்கள், இது இங்கே டோர் நம்பர் இல்லையா கேட்டால் இங்கே இல்லைப்பா அப்படின்றாங்க. வெளில போய் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு நம்ம சொன்னாங்க. அதுக்கப்புறம் வெளில போனால் ஆல்ரெடி அங்கே ஒரு ப்ரோக்கும் அதே மாதிரி அதே இன்ஸ்டாமார்ட்டில் ஒரு 1300 ரூபாய்க்கு ஆர்டர் போட்டிருக்காங்க. அதே ஃப்ளோட்டிங் கேஷ், அதே கஸ்டமரு, அதே மாதிரி அவர் பேசும்போது ஹிந்தி பேசுகிற ஒருத்தர் தான் பேசுகிறாரு. அதுமாதிரி பண்ணோடனே அவர் வந்து சரி ஹிந்தி பண்ணிட்டு இருந்தார். அவருக்கு வந்து கஸ்டமர் கேரில் போட்டு அப்படியே பேசிகிட்டு இருந்தாங்க. டக்குன்னு வந்து ஆர்டர் அவருக்கு கேன்சல் ஆகிட்டு அந்த ஃப்ளோட்டிங் கேஷ் வந்து இவர் பேரில் போட்டாங்க. அந்த பொருளை வந்து கொடுக்கல. என்னடா அது என்ன இப்படி ஆச்சு, ஹிந்திக்காரங்க பேசுகிறாங்க, எனக்கு ரேப்பிடோ ஸ்கேம் பண்ண அந்த ஒரு இது ஒரு ஸ்கேம் ஆகும்னு சொல்லி மைண்டில் ஓடிட்டே இருந்தது. அதுக்கப்புறமா வந்து சரி நான் கஸ்டமருக்கு கால் பண்ணேன். எனக்கு போட்டாங்க, அந்த கஸ்டமருக்கு கால் பண்ணேன். ஹிந்தியில் பேசுகிறாங்க அவங்க, ஹிந்தியில் ஸ்கேம் பண்ணாங்களா அதே கும்பல் தான் நினைக்கிறேன். பேசின உடனே என்னடா அப்படின்னு சொல்லி எனக்கு ஒன்றுமே சுத்தமாக பெறல. அவன் பேசுறதை பார்த்தா எனக்கு அவங்க பேசினாங்க இல்லையா நம்ம ஏமாறும், அதே மாதிரி பயங்கர ஒரு பக்கம் கோவம் ஆயிடுச்சு. கொஞ்சம் ஆஷாவும் நான் பேசிட்டேன். சரி இவங்ககிட்ட பேசினதுக்கப்புறம் வேலையாகுதுன்னு சொல்லி கட் பண்ணிட்டு நான் வந்து ஸ்விக்கி கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணேன். கஸ்டமர் கேர் பண்ணிட்டு மேம் இந்த மாதிரி ஆகுது, இந்த மாதிரி ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் போட்டிருக்காங்க, ஆனால் அந்த ரூம் நம்பர் இங்கே கிடையாதான், என்னன்னு சொல்லி தெரியல, பக்கத்தில் ஒரு ப்ரோ இருக்காரு அப்படின்னு சொல்லி அவர் நடந்த விஷயத்தை பேசிகிட்டு இருந்தேன். எனக்கு பக்கத்தில் ஒருத்தர் சொன்னார்ல, அவர் பக்கத்தில் ஒருத்தர் இருக்காரு, அவர் டெலிவரி பண்ண அந்த ரொம்ப பாவம் இருக்குல்ல. அவருக்கு என்ன ஆச்சு அப்படின்னா, ஸோ அந்த கஸ்டமர்கிட்டே அவர் கொடுக்கல, அந்த பொருளும் அவர்கிட்ட தான் இருக்குது. இவருக்கு ஃப்ளோட்டிங் கேஷ் போட்டாங்க. இவர் ஃப்ளோட்டிங் கேஷ் 1400 ரூபா போட்டதுனால அந்த வந்து ஃப்ளோட்டிங் கேஷ் ஜாஸ்தி இருந்தால் டியூட்டியும் ஆஃப் ஆகும்ல, அது மாதிரி டியூட்டியும் ஆஃப் பண்ணி விட்டாங்க. இது வந்து பீக் ஹவர்ஸ், அதனால் அவர் காலிலேருந்து ஓட்டிகிட்டு இருந்தார் அன்றைக்கி இன்சென்டிவ்காக. அந்த இன்சென்டிவ் அவருக்கு போயிடுச்சு. அதே மாதிரி அந்த பொருளை வந்து அவர் எடுத்துகிட்டு போகலாம், அப்போ அவர் தான் எடுத்துகிட்டு போனே ஆகணும். அதுக்கப்புறம் நாங்கள் அவருக்கு வந்து ஆனால் இந்த மாதிரினா இவர் மேலே தப்பே இல்லை, இந்த மாதிரி யாரோ ஒருத்தர் ஸ்கேம் பண்ணுறதுக்காக இவர் எப்படி பண்ண சொல்லி நாங்கள் ஸ்விக்கியில் கஸ்டமர் கேட்டோம். அது காரணம் ஒரு 4 நாள் கழிச்சு உங்களுக்கு காசு ரிட்டர்ன் போடுவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் இதே மாதிரி நிறைய பேர் நடந்திருக்காங்க, அவங்களுக்கு ரிட்டர்ன்லாம் போடலையா. ஸோ அதனால் வந்து அந்த பொருள்லாம் வந்து சரி இன்ஸ்டாமார்ட்டே இந்த மாதிரி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, இன்ஸ்டாமார்ட்டில் போய் கேட்கும்போது அங்கே என்ன சொல்கிறாங்க, ப்ரோ இந்த மாதிரி நிறைய பேர் இப்போ ரீசனாக நடக்குது. ஸோ இந்த பொருளை நீங்கள் கொடுத்தாலும் உங்களுக்கு ஃப்ளோட்டிங் கேஷ் உங்கள் ஸ்விக்கிலேருந்து போட மாட்டாங்க, இது வந்து நீங்கள் இந்த பொருளே நீங்கள் எடுத்துக்கிறது தான் நல்லது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அந்த பொருளை அந்த ப்ரோவை எடுத்து போயிட்டாங்க. ஆனால் அவர் பாவம், அவருக்கு அந்த பொருள் அவருக்காக யூஸ் ஆக போகுது. 1400 ரூபாய்க்கு அவர் எதுக்கு அந்த பொருளை வச்சுக்கிட்டுன்னு சொல்லி அப்படி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் நமக்கு அந்த ஸ்விக்கி கஸ்டமர் கேர்கிட்ட கால் பண்ணாங்களே, அவங்ககிட்ட ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அந்த ஹிந்திக்காரன் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸ்விக்கி ஹிந்திக்காரன்னு சொல்லக்கூடாது, எல்லோரும் சொல்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஸ்கேம் பண்ணுற அந்த ஹிந்தி பேசுகிற பாஷை பேசுகிறாங்க இல்லையா, அவங்க இருக்காங்க இல்லையா, அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, அவங்க அந்த அவருக்கு பக்கத்தில் இருக்க ப்ரோ இருக்கா இல்லையா, அவங்க கஸ்டமர் கிட்ட அவங்ககிட்ட என்ன சொல்லிட்டாங்கன்னா, எனக்கு வந்து அந்த கஸ்டமர் வந்து கொடுத்துட்டாங்க பொருளை, நானும் கேஷை பே பண்ணிட்டேன், டெலிவரி மார்க் பண்ணிவிடுங்கன்னு சொல்லிட்டு அந்த ப்ரோக்கு வந்து மார்க் பண்ணிட்டாங்க. இப்போ அதே மாதிரி தான் நமக்கும் வந்து அந்த ஹிந்தி பேசுகிற மொழி பேசுகிற அந்த ஸ்கேமர்னா சொல்லிட்டாங்கன்னா நம்ம கஸ்டமர் கேர்கிட்ட இந்த மாதிரி எனக்கு அவர் ஃபுட்டு கொடுத்துட்டா நானும் கேஷை பே பண்ணிட்டேன், டெலிவரி மார்க் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னார். இவங்க என்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி சார் நீங்கள் கொடுத்துட்டிங்களா, நான் உங்களுக்கு டெலிவரி மார்க் பண்ணிடுறேன் சார் அப்படின்னா. மேம் நான் கொடுக்கவே இல்லை, இது ஒரு பெரிய ஸ்கேமான்னு சொல்லி ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கப்புறம் அவங்க சொன்னாங்க, ஓ அப்படிங்களா, ஓகே 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 அப்போ நான் உங்களுக்கு இந்த ஆர்டர் வந்து ரிட்டன் ஆர்டர் போட்டுறேன், உங்களுக்கு கேன்சல் பண்ணி விட்றேன் அந்த மாதிரி சொல்லிட்டு நம்ம ரிட்டன் ஆர்டர் போட்டாங்க. அதுக்கப்புறம் நான் எப்பவுமே கொடுத்தேன். இதுக்கப்புறமா கொடுத்ததுக்கப்புறமா வந்து எனக்கு ஒத்த பைசா கூட வரல வரங்களே. அங்கே போய் கொடுத்த மற்ற ஒரு 30 ரூபா அது மட்டும் தான் வந்துச்சு. நான் ரிட்டன் எடுத்து போய் கொடுத்ததெல்லாம் 1 ரூபா கூட வரல. ஸோ டைம் வந்து ஒரு 1.5 ஹவர் மேலே வேஸ்ட் ஆயிடுச்சு. இதே மாதிரி அப்புறம் அங்கே 2 பேர் அங்கே நின்று பேசிட்டு இருக்கும்போது வாக்கு இன்னும் 2 பேர் வராங்க அதே ரூம் நம்பரில், அதே மாதிரி 1400 ரூபாய்க்கு ஃப்ளோட்டிங் கேஷ் அதே இன்ஸ்டாமார்ட் எடுத்துகிட்டு வராங்க.
ஸோ இதனால் அவங்களுக்கு என்ன கிடைக்க போகுது அந்த ஸ்கேம் பண்ணுறவங்களுக்கு ஒன்றுமே புரியல. மேபி இந்த ஸ்விக்கியில் வந்து 1400 ரூபாய்க்கு மேலே ஆர்டர் பண்ணுறவங்களுக்கு எதனா அதெல்லாம் தராங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் எல்லாருக்கும் போட்டு இந்த மாதிரி ஸ்கேம் மாதிரி ஏதோ பண்ணுறாங்க, அது என்னன்னு சொல்லி புரியல. ஸோ அதனால் நீங்கள்லாம் நம்ம உறவுகள்லாம் இந்த மாதிரிலாம் வந்து உங்களுக்கு வந்துச்சுன்னா ஸோ அவங்க கஸ்டமர் கேட்ட மேம் இந்த மாதிரி எனக்கு ஆர்டர் வந்து கேன்சல் பண்ணிவிடுன்னு சொல்லி இந்த மாதிரி ஸ்கேம் நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லுங்கள். இந்த மாதிரி ஹிந்தி பேசினாலே ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. ஹிந்தி மொழி பேசின உடனே இந்த மாதிரிலாம் நிறைய பண்ணுறாங்க. ஸோ இதனால் பண்ணுறாங்கன்னு சொல்லி நான் புரிஞ்சிக்க முடியல. மேபி அந்த மாதிரி தான். இல்லை 1000 ரூபாய்க்கு மேலே எதனா நம்ம ஆர்டர் பண்ணும்பொழுது கஸ்டமர் ஆர்டர் பண்ணும்பொழுது ஏன்னா ஆஃபர் மாதிரி போகிறான்னு நினைக்கிறேன். அதனால் அவங்களுக்கு ஏதோ லாபம்னு நினைக்கிறேன். அதனால தான் இப்படி பண்ணுறாங்க அவங்க. ஸோ அதனால் நம்ம உறவுகள்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. ஸோ அந்த ப்ரோ மாதிரி யாரும் மாட்டிக்காதீங்க. ஸோ அந்த மாதிரி ஆர்டர் கேன்சல் ரிட்டன் ஆர்டர் போட வச்சு நீங்கள் எதுவுமே கொடுத்துருங்க. உங்கள் டைம் நம்மளுக்கு வேஸ்ட் ஆகும். ஸோ அது ஒன்று இருக்குது. ஸோ ஆனால் ஸ்விக்கிலேருந்து யாருன்னா மேனேஜர் யாருன்னா பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஸோ இதுமாரிட்டாக ஆக்ஷன் எடுங்க. பாவம் எந்த தப்புமே பண்ணாமல் அந்த ப்ரோ வந்து கஷ்டப்பட்டு போனார் நேற்று. ஸோ எனக்கும் வந்து நிறைய டைம் வேஸ்ட் ஆகிடுச்சு. இன்னும் சில ப்ரோங்களும் வந்து இதனால் நிறைய பேர் மாட்டிக்கிட்டாங்க. ஸோ அதனால சொல்லி பாருங்கள். ஸோ அதனால் இந்த ஸ்கேம்லேருந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்கவர்களே. அப்புறம் நான் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி உடம்புல ஒரு மாதிரி தான் உங்களுக்கு இதை தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. உங்களுக்கு புரிஞ்சுக்கன்னு நினைக்கிறேன். இன்சென்டிவ் ஆட் ஆகுது ஆஃப்லைன் போச்சு. எப்படி ஆன்சர் போச்சு? எனக்கு வந்து ஃப்ளோட்டிங் கேஷ் லிமிட் முடிஞ்சிருச்சு. இப்போ இவ்வளோ போட்டால் எப்படி தானே இப்போ அவனுங்களா இப்போ இன்சென்டிவ் தருவானுங்க நம்மளுக்கு. இது வேறு இந்த அவர் தானே ப்ரோ இது தானே. இப்போ நீங்கள் பீக் ஹவரில் இது வேறு ரொம்ப நாள் நிறைய தலைவலியெல்லாம் இருக்குது ப்ரோ இந்த வேலையில். எனக்கு இந்த மாதிரி ஏகப்பட்ட வாட்டி நடந்திருக்கு. இதுதான் ஃபஸ்ட் டைமு. பழகிக்கோ. நம்ம நடக்கும். எனக்கு 3000 இழந்துட்டேன் ப்ரோ. நானே எனக்கு சாப்பிட்றது கூட கஷ்டப்பட்டு இருந்தேன் அந்த டைமில். 3000 இழந்துட்டேன். நம்பவே முடியல ப்ரோ யாரையுமே. எல்லாரும் நல்லவனு நினச்சி இந்த மாதிரி ஃப்ராடுங்க தான் இருக்கானுங்க. அதுவும் இந்த மாதிரி கஷ்டப்படுறவங்கிட்ட தான் அடிப்பானுங்க அவனுங்க. சரி ஓகே. நான் அதுக்கப்புறம் நீங்கள் இன்சென்டிவ் வேறு எங்களுக்கு போயிடுச்சேன். நான் இதனால் எனக்கு இன்கேஸ் உங்கள் பர்சனல் நம்பர் தாங்கண்ணா. இந்த மாதிரி எங்களுக்கு ஆகலாம் இன்கேஸ் வரலன்னா நாங்கள் யாரை கான்டாக்ட் பண்ணுறது? சாரி ஃபார் தி இஷ்யூ. பர்சனல் நம்பர் தர முடியாது கேட்டன். நீங்கள் டிக்கெட் ரைட் பண்ணுங்க, நாங்கள் ஹேண்டில் பண்ணி தரோம். ஓகேங்களா? எப்படிண்ணா அப்போ நீங்கள் பேச மாட்டீங்க? எங்களுக்கு இந்த மாதிரி நிறைய நடந்திருக்குண்ணா. அது வராமலே போயிடுதுண்ணா. ஓகேண்ணா. இல்லைண்ணா இப்போ நம்பிக்கையாக நாங்கள் எப்படிண்ணா போகிறது? நான் காலிலேருந்து ஓட்டிகிட்ருக்கோம். இன்சென்டிவ் காலிலேருந்து ஓட்டிகிட்ருக்கோண்ணா. இந்த ஒரு பிரச்சனை இன்சென்டிவ் போயிடுச்சு. அதுவும் இல்லாமல் இப்போ எனக்கு ஃப்ளோட்டிங் கேஷ் வேறு 1500 போட்டுருக்கேன். இப்போ நம்ம அப்படியே ஆன் பண்ணியும் ஓட்ட முடியாது. புரியுது கேட்டேன். ஆனால் எங்கள் சைடில் அதை பார்க்க முடியாதுல்ல. அந்த எங்கள் சைடில் நம்பர் கொடுக்கலாம் முடியாது. சாரி. நீங்கள் இதிலே டிக்கெட் ரைட் பண்ணுங்க, நாங்கள் இதை ஹேண்டில் பண்ணி தந்துடுறோம். ஓகேங்களா? ரிட்டன் ஆர்டர் போட்டாங்களே 0 வந்திருக்கு. இவருக்கே வந்து எடுத்து போகிற மாதிரி தான் இப்போ அந்த பொருளை ஃப்ளோட்டிங் கேஷே இவருக்கு போட்டுருவாங்க. வெளி இல்லை ப்ரோ, அது நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் வந்து எனக்கு ரேப்பிடில் 3000 இழந்து போச்சு வரல. அடுத்த நாளே சிரிச்சுனே தானே எல்லாரும் கேர்ஃபுல்லாக இருந்துக்கு. நான் அது வீட்டில் போய் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு தெளிவாக. இப்போ எனக்கு வந்து மைண்டு வேறு மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கு. அதனால் அந்த மாதிரி ஸ்கேம்லாம் இருந்தால் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. சரி ஓகே. இப்போ எவ்வளோ வந்துச்சுன்னு சொல்லி பார்க்கலாமா? ஆக்சுவலாக இந்த வீடியோ வந்து நான் எடிட் பண்ணுறது ஒரு 3-4 நாள் கழிச்சு தான் எடிட்டிங் பண்ணுறேன். ஏன் அப்படின்னா நம்மளோட வேறு ஒரு விஷயத்தில் நம்ம ஓடிக்கிட்டே இருக்கோம். அதனால் நம்ம 1 crore சேனல் ஆரம்பிச்சதுக்கு தான் ஒரு தெரியும் நம்ம இதுக்காக இவ்வளோ ஆர்டர் பண்ணிகிட்ருக்கோம். வீடியோ கூட அதாவது எனக்கு யூடியூப்ன்றது ரொம்ப முக்கியம். இதை கூட விட்டுட்டு நான் வேறு ஒரு சில விஷயங்களை முயற்சி பண்ணலாம். அப்போ அது எவ்வளோ முக்கியமானதுன்னு யோசிச்சு பாருங்கள். சரி ஓகே. நம்ம டோட்டலாக இன்சென்டிவ் எல்லாம் சேர்த்து 1457 ரூபா வந்துச்சா? நம்ம டோட்டலாக 13 hour 56 நிமிஷம் ஓட்டணும். அதாவது நம்ம ஃபஸ்ட் டார்கெட் முடிக்கிறதுக்கே வந்து எத்தனை மணி ஆயிடுச்சுன்னா கிட்டத்தட்ட 1 மணி 1.5 மணி சாப்பிட்டு வீட்டுக்கு வந்து தூங்குறதுக்கு 1.5 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. வரங்களே எல்லாம் சேர்த்து 1457 ரூபா வந்துச்சு. அதில் நம்ம கை விட்டு போது தான் மைனஸ் பண்ணோம் இல்லையா? அதில் பெட்ரோல் வந்து நான் கடைசி டைமில் தான் 2 லிட்டர் பெட்ரோல் போட்டேன். அது 2 லிட்டர் தான் நம்ம போட்டோம். அது மைனஸ். அது 2 லிட்டர்லேயும் எனக்கு தெரிஞ்சு 2 லிட்டர் கரெக்டாக தான் இருக்கும். 2 லிட்டர் பெட்ரோல் 200 ரூபா மைனஸ். அப்புறம் மைனஸ் நம்ம சாப்பிட்றதுக்கு என்னப்பா சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நம்ம 40 ரூபாய்க்கு பஜ்ஜி மட்டும் தான் அதில் சாப்பிட்டோம். மதியம் டைமில் நம்ம வீட்டில் வந்து கொஞ்சம் சாப்பிட்டுக்கிட்டோம். அதுக்கப்புறம் பஜ்ஜி வந்து ஒரு அந்த 6-7 அந்த மணி டைமில் ஒரு பஜ்ஜி 4 பஜ்ஜி சாப்பிட்டேன். 40 ரூபாய் வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டேன். அது 1 மணி நேரம் தாங்கிச்சு. அப்புறம் வீட்டில் வந்து சாப்பிட்டுட்டேன். ஸோ டோட்டலாக நம்ம கைக்கு எவ்வளோ நிற்கும் அப்படின்னா 1217 ரூபாய் தான் நம்ம கைக்கு நிற்கும். டோட்டலாக நம்ம எத்தனை லாகின் இருக்கோம்? 13 hour 54 நிமிஷம். என்ன ஒரு நவருக்கு 100 ரூபாய் மாதிரி வரும்ல. அதுவும் இன்னைக்கு கொஞ்சம் ஆர்டர் டல்லு இல்லை. ஏன்னா அது மாத கடைசி. அப்புறம் நான்வெஜ் பெருசாக ஆர்டர் பண்ண மாட்டாங்க. அதனால் இவ்வளோ வந்திருக்கு. ஸோ மேக்ஸிமம் எல்லா டெலிவரி வேலைகள்லையும் 1 ஹவருக்கு 100 ரூபாய் சம்பாதிக்கிற மாதிரி கிடைக்கும். இப்போ இந்த நடுவில் ஒரு ப்ரோவை நம்மளுக்கு 50 ரூபா டிப்ஸ்லாம் வேறு கிடைக்கும் இல்லையா? சில பேர் இந்த டிப்ஸ்லாம் கொடுத்தாங்கன்னா அப்படியே கரெக்டாக மெர்ஜ் ஆகிக்கும். 1 ஹவருக்கு 100 ரூபாய் மாதிரி சம்பாதிக்கலாம். இப்போ ஸ்விக்கிலையும் அந்த மாதிரி கிடச்சிருக்கு. ஸோ அடுத்த நாள் வந்து
24 மணி நேரம் ஸ்விக்கி நம்ம ஓட்டினா லாகின் வந்தால் எவ்வளோ வருதுன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். ஏன்னா ஆல்ரெடி இந்த மாதிரி ஆல்ரெடி சொல்லியிருக்க முடியல. கிறிஸ்மஸ் அன்றைக்கி நான் பண்ணலான்னு சொல்லி நினச்சிருந்தேன். ஸோ கிறிஸ்மஸ் வந்துருச்சு. ஸோ நாளைக்கு விடிஞ்சால் கிறிஸ்மஸ். அதாவது நீங்கள் கிறிஸ்மஸ் அன்றைக்கி தான் பார்த்துக்கிட்டே இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பாருங்கள். நாளைக்கு வீடியோ இந்த வீடியோவில் எத்தனை மணி திரும்ப எடிட்டிங் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ பாருங்கள், கிறிஸ்மஸ் அன்றைக்கி காலைல வெடிகாலம் 12:31 தான் நான் எடிட்டிங்காக பண்ணிகிட்ருக்கேன். ஸோ வெடிகாலம் 5:30 மணிலேருந்து ஸ்டார்ட் ஆக போகுது. இதுக்கப்புறம் நான் எப்போ தூங்கி எப்போ ஏஞ்சி நான் ஓட போகிறேன்னு தெரில. ஏன் ஒன்றா அவ்வளோ வேலையில் பார்க்குறது. இப்போ தான் வந்து படுத்து எடிட்டிங் பண்ணிகிட்ருக்கேன். என்ன ஊருங்களே, நம்மளுக்கு எதனா புதுசாக ஆர்டர் பண்ணுறதுலாம். ஸோ இதுக்கப்புறம் தான் நான் பார்க்க போகிறீங்க. ஜனவரி 1 பாருங்கள் நம்மளோட ஹார்ட்ஒர்க்கு. ஸோ பயங்கரமாக ஒரு வெறியோடு தான் இந்த வாட்டி ஆரம்பிக்க போகிறேன் இந்த 1 crore சேலஞ்சை. ஏன்னா இத்தனால வந்து நம்ம எவ்வளவோ தோற்றுருக்கோம் வாழ்க்கையில், எவ்வளவோ சொல்லி நடக்காமல் போயிருக்கு. ஸோ இது எல்லாம் கற்றுக்கிட்ட அனுபவங்களை வச்சு 1 கோடி நம்ம இறங்குறோம் சேலஞ்சை. கண்டிப்பாக நம்ம அச்சீவ் பண்ணி காட்டுறோம். சரி, ஓகே அவர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாழ்க்கையில் சோதனையை தூக்கி குப்பையில் போட்டு சாதனை நோக்கி ஓடுங்க. ஸ்டார்டிங் அந்த முதல் ஸ்டெப்பு பயங்கர கஷ்டமாக தான் உள்ள இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் இங்கேருந்து இவ்வளோ தூரம் இருக்கும். இங்கேருந்து எட்டி பிடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்படி ஒன்ஸ் ஏறிட்டோம் அப்படியே பக்கத்தே இருக்கும் அதில் படி. அதனால் அந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப் கரெக்டாக தான் பெருசாக தான் இருக்கும். ட்ரை பண்ணிட்டே இருக்கேன், கண்டிப்பாக கிடைக்கும். ஓகே, நான் போய் தூங்குறேன். நீங்கள் அடுத்த வீடியோவில் பாருங்கள்.